Hi all, this is Pon Lakshmi from Ada 247 Tamil. ஸோ நம்ம வந்து ஆர்ஆர்பி ஜெய்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மராத்தான் சீரிஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ப்ரீவியஸ் இயர் ஆர்ஆர்பி 2004 2024 வரைக்கும் அவ்வளோ கொஷின்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிறேன். April 16th வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் ஜேடிஓக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பேட்ச் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதை லான்ச் வீடியோ எல்லாமே போட்டாச்சு. பினாக்கல் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டடி பிளான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. டெய்லி 3 செஷன்ஸ் இருக்கும். மார்னிங் 5 AM அண்ட் தென் மார்னிங் 11 AM அண்ட் தென் ஆஃப்டர்நூன் 3:30 to 4:30. ஓகே, ஸோ இந்த 3 hours வந்து கிளாஸஸ் இருக்கும். அரௌண்ட் 2 to 2.5 monthsக்குள்ளேயே நம்ம வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். அண்ட் 2.5 months கூட ஆகாது, அதுக்குள்ளேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு 1 year வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ரெடியோ முடிஞ்சு எஸ்எஸ்சி ஜேக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்டட் சிலபஸ் எல்லாமே நம்ம அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், fluid is a substance which offers no resistance to change of. ஸோ ஃப்ளூயிடுங்கிறது என்னது, நமக்கு எதில் வந்து எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. நார்மலாக வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் சரி, ஒரு ஒரு கேசியஸ் ஃபேஸ்லேயோ லிக்விடாவோ இருந்துச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அதோட ஷேப்பில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொண்டு வராது. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. 1 minute. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவேன், மராத்தான் செஷனுங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோட் போட்டு பார்த்துக்கலாம். தான் ஓகே. ஸோ ஷேப்பில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பாஸ்கல் செகண்ட் இஸ் தி யூனிட் ஆஃப். ஸோ பாஸ்கல் செகண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து இந்த யூனிட் கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க. மெயினாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் மெயினாக வந்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா யூனிட் தான். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு என்ன யூனிட்டு, சிஜிஎஸ் யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ பாஸ்கல் செகண்டுங்கிறது என்னது, டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். டைனமிக் விஸ்காசிட்டினா என்னது, மியூ. ஓகே, ஸோ மியூவோட யூனிட் தான் இது. ஸோ இதோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்கல் செகண்டுங்கிறது உங்களுக்கு யூனிட். ஓகே, ஸோ பாஸ்கல் செகண்டுங்கிறது யூனிட். ஸோ அது போக எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் தான் பாஸ்கல் செகண்ட். ஓகே, இது சிஜிஎஸ் யூனிட்னா டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பாஸ்கல்ஸ் யூனிட் மட்டும் இல்லாமல் இன்னும் நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் கேஜி per மீட்டர் செகண்ட், இது எல்லாமே எஸ்ஐ யூனிட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கைனமெட்டிக் விஸ்காசிட்டி பார்க்கணும் இல்லையா? ஸோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி அப்படின்னா டைனமிக் விஸ்காசிட்டி ப்ளஸ் டிவைட் பை டென்சிட்டி, அதான் வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் அண்ட் தென் சீரிஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் ஆர் ஸ்டோக். ஓகே, ஸோ ஒரு ஸ்டோக்குங்கிறது 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட் அண்ட் தென் 10 பாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டினா நமக்கு பாய்ஸ் கணக்கில் சொல்லுவோம். ஓகேங்களா? சீரிஸ் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா டைன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 10 பாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கோங்க. 1 நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது 10 பாய்ஸ், 1 ஸ்டோக் அப்படிங்கிறது 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் per செகண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the viscosity of a gas. ஸோ கேஸோட விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு அதோட கேஸோட விஸ்காசிட்டியும் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரு ஒரு ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அதோட இந்த விஸ்காசிட்டிங்கிறது டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பி இதுக்கு. ஸோ இதான் பார்த்துக்கோங்க. ஃபார் லிக்விட்ஸ்க்கு நமக்கு விஸ்காசிட்டி எந்த இடத்துலையும் இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ரெஷர் எக்ஸப்ட் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் வச்சு கேட்குறாங்கன்னா இதுதான், விஸ்காசிட்டி வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர். ப்ரெஷர் கூட விஸ்காசிட்டி வந்து குறைஞ்சிட்ருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாய்ஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ். ஸோ பாய்ஸ்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, என்னது உங்களுக்கு டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட்டு. ஸோ டைன் செகண்ட் per சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
ஸ்பெரிக்கல் ஷேப் ஆஃப் droplets ஆஃப் மெர்க்குரி இஸ் டியூ டு. ஸோ வந்து ஒரு மெர்க்குரி இருக்குன்னா அந்த மெர்க்குரியோட ட்ராப்லெட்னா என்னது ஒரு சொட்டு. அந்த ஒரு சொட்டு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதோட ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் டியூ டு ஹை சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேங்களா. ஸோ மெர்க்குரி வந்து பொறுத்த வரைக்கும் கிளாஸ் சர்ஃபேஸை வந்து எந்த விதத்துலையும் அது வெட் ஆகாது. ஜஸ்ட் வந்து ஒரு அப்படியே உள்ள நம்ம போர் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான். ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் நமக்கு வந்து அதில் ஸ்பெரிக்கல் ஷேப்லேயே தான் நமக்கு ட்ராப்லெட்ஸ் போய் விழுமோ தவிர ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து இது ஸ்ப்ரெட் ஆகாது. Next question, kinematic viscosity of gases on increase of temperature. So கைனமெட்டிக் விஸ்காசிட்டிங்கிறது நமக்கு கேஸில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ வந்து என்னது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கேஸோட கைனமெட்டிக் விஸ்காசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் பார்த்து அதே கான்செப்ட் தான் உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மில்க் மிக்சஸ் வித் வாட்டர் டியூ டு. ஸோ மில்க் வந்து நம்மளால் ஈஸியாக வாட்டரோட மிக்ஸ் பண்ண முடியுது. இப்போ ஒரு காஃபி போடணும், டீ போடணும்னாலும் மிக்ஸ் பண்ண முடியுதுன்னா டியூ டு வெரி குட் அதர்ஷன். அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அதர்ஷன் சொல்லுவோம். அந்த அதர்ஷன் வந்து நமக்கு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது மில்க் வித் வாட்டருக்கு. ஓகேங்களா. ஸோ இதே வந்து அதனால தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், an ideal fluid ஒரு ஐடியல் ஃப்ளூயிடாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து இன்கம்ப்ரெசிபிளாகவும் இருக்கணும், நான் விஸ்கஸாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி. அது போக ரியல் ஃப்ளூயிடாக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் வந்து நாட் ஐடியல், எல்லாமே ரியல் ஃப்ளூயிட், அதாவது கம்ப்ரெசிபிளாக இருக்கலாம் அண்ட் தென் வந்து விஸ்கஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரியல் ஃப்ளூயிட்ஸ். ஐடியல் ஃப்ளூயிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராக்டிக்கலாக இல்லை, எல்லா ஃப்ளூயிடுமே ரியல் ஃப்ளூயிட் தான். பட் நம்ம ஐடியல் ஃப்ளூயிட்னு ஒன்று எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா. Next question, a capillary depression in mercury is on account of and the cohesion being greater than the adhesion. ஸோ நமக்கு வந்து என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கரில் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து வாட்டர், இது வந்து மெர்க்குரி அப்படின்னா வாட்டர் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இதே மெர்க்குரி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது எதனால அப்படின்னா கொஹிஷன் வந்து அதர்ஷனோட அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேங்களா. இதுக்கு யூஸ் பண்ணுற அந்த டியூபோட டயாமீட்டர், இதுதான் டியூப். ஓகேங்களா. அந்த டியூபோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 mm. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட்டர் அப்படிங்கிறப்போ நமக்கு கண்டிஷன் என்ன வரும், கொஹிஷன் லெஸ் தேன் அதர்ஷன் அண்ட் தென் அதர்ஷன் லெஸ் தேன் கொஹிஷன் வென் இப்போ 5 ஆங்கிள், அந்த ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும், ஆங்கிள் வந்து கிரேட்டர் தேன் 90 டிகிரியாக இருக்கும்போது. இதே மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யா ஸோ உங்களுக்கு சர்ஃபேஸ் வந்து இதுக்கு பொறுத்த வரைக்கும் சர்ஃபேஸ் வந்து வெட் ஆகும், இதுக்கு வந்து சர்ஃபேஸ் வெட் ஆகாது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the capillary rise at 20 degrees Celsius in a clean glass tube of 1 mm diameter containing water is. ஸோ என்னது, கேபிலரி ரேஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இல்லை, என்னது, H is equal to 4 sigma cos theta divided by nu d. ஓகே, ஸோ 4 sigma cos theta divided by nu d அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நமக்கு ஹெச்சோட அதில் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. H is equal to 4 into சிக்மா. என்னது சிக்மா வந்து நமக்கு ஒரு வாட்டர் அண்ட் கிளாஸ்ன்னு நம்ம கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0736 நியூட்டன் per மீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதான் சிக்மா இன்ட்டு காஸ் தீட்டா வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஓகே, and then divided by nu d. nu dங்கிறது என்னது 1000 into 9.81. ஓகே, அதான் நியூ இன்ட்டு டி வந்து 10⁻³ நான் 1 mm இல்லை, ஸோ 10⁻³ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.56 வரும். ஸோ நியர்பை வேல்யூ ஆப்ஷன் டி 30 mm. இதுதான் வந்து கேபிலிட்டி ரைஸ். ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் ரேட் ஆஃப் ஸ்ட்ரெயினையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which one is defined as force per unit length?
which one is defined as force per unit length. So force per length என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். நியூட்டன் பெர் மீட்டர் அதோட யூனிட் பார்த்தோம்ல. ஸோ அப்போ என்னது இதிலே பார்த்துக்கோங்க ஃபோர்ஸு மீட்டர். ஓகேங்களா? If the dynamic viscosity of a fluid is 0.5 poise and specific gravity is 0.5, then kinematic viscosity of that fluid in strokes is. So dynamic viscosity கொடுத்தாங்க 0.5 poise mu. Specific gravity கொடுத்தாச்சு g. Kinematic viscosity கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை வச்சு ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா mu is equal to என்னது mu divided by rho. ஓகே, ஸோ mu தெரியும், ரோ தெரியாது. ரோங்கிறது என்னது 0.5 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.5 கொடுத்துருக்காங்களா, இன்ட்டு 1000 போட்டோம்னா ரோ கிடச்சிரும். ஸோ அப்போது நியூ வந்து என்னது உங்களுக்கு 0.5 டிவைடட் பை 0.5 சாரி நியூ வந்து என்னது 0.5 போட்டோங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆப்ஷன் சி 1 ஸ்டோக்ஸ், which means 1 centimeter square per second கிடைக்கும். நமக்கு வந்து 10 power 4 minus 4 meter square per second கிடைக்கும். அதுதானே ஒரு ஸ்டோக்கு. ஸோ அதுதான் ஓகேங்களா ஆப்ஷன் சி. Next question. The variation in the volume of a liquid with the variation of pressure is called. ஸோ என்னது உங்களுக்கு ப்ரெஷர் வேரியாக அந்த லிக்விடோட வால்யூம் வேரி ஆகுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேப்லாரிட்டி. ஆப்ஷன் சி. இதே வந்து வேரியேஷன் ஆஃப் liquid or volume or density with respect to pressure அப்படின்னா அது வந்து compressibility. ஓகே, சாரி with respect to அதாவது வேரியேஷன் ஆஃப் லிக்விடுக்கு பதிலாக வேரியேஷன் ஆஃப் வால்யூம் ஆர் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வேரியேஷன் ஆஃப் ப்ரெஷர் ஆச்சுன்னா அது வந்து compressibility. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாலிங் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் பிகம்ஸ் பியர் ஆஸ் டியூ டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப். ஸோ இதனால் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சர்ஃபேஸ் டென்ஷன்னால ஒரு வாட்டர் கீழே விழும்போது அது வந்து ஒரு ஸ்பெசிக்கல் ஷேப்பில் விழுதுன்னா அதோட ரீசன் வந்து என்னது அதோட சர்ஃபேஸ் டென்ஷன். Next question. The intensity of pressure developed by surface tension of 0.075 Newton per meter in a droplet of water for 0.075 mm diameter. ஸோ அதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அதோட அந்த ப்ரெஷர் இன்டென்சிட்டி. ஸோ ப்ரெஷர் இன்டென்சிட்டிங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 4 சிக்மா டிவைடட் பை டி. ஸோ 4 இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க 0.075 டிவைடட் பை டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 0.075 mm. ஸோ இன்ட்டு 10⁻³ போட்டோம். கால்குலேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி 0.4 நியூட்டன் per சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The property which characterizes the resistance which a fluid offers to a applied shear force is called. That is called viscosity. ஓகே, ஸோ ஒரு ஃப்ளூயிடை வந்து ரொம்ப ஃப்ரீயாக மூவ் ஆக விடாமல் தடுக்கிறது என்னது அப்படின்னா அதோட அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா விஸ்காசிட்டி தான். ஓகே, a liquid forms an interface with another liquid or gas. The surface energy per unit area of the interface is known as, that is called surface tension. ஸோ ஒரு லிக்விட் வந்து another liquid ஃபார்ம் பண்ணுறது surface area energy per unit area அப்படினாலே என்னது surface tension. Next question. Capillarity of liquid in small diameter tubes is due to molecular attraction. In case of mercury, the following occurs in terms of capillarity. ஸோ கேப்லாரிட்டினால நமக்கு என்ன நடக்கும் கேப்லாரிட்டி டிப்ரெஷன் ஆல்ரெடி பார்த்தோம். டியூப்பில் வந்து எப்படி இருக்கும் மெர்க்குரியாக இருந்தால் இப்படி இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் டிப்ரெஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் ஜென்ரல் சர்ஃபேஸ் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக சர்ஃபேஸ் டென்ஷனுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஆப்ஷன் டி. Cavitation is primarily associated with which of the following properties? Cavitation அப்படிங்கிறது நமக்கு இதோட அசோசியேட் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ cavitation is associated with vapor pressure.
ஓகே. ஸோ இது வந்து என்னது வேப்பர் பபிள்ஸ் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த எப்போ அப்புட்னா உங்களுக்கு அந்த லிக்விடோட ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகும்போது. ஓகே. ஸோ அதாவது நமக்கு ஒரு ஃப்ளூயிடோட ஒரு ப்ரெஷர் இருக்கும். அதை விட அந்த ப்ரெஷர் வந்து ஃபால் ஆகும்போது உங்களுக்கு வேப்பர் பபிள்ஸாக வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பபிள்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேவிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Next question. A fluid flow in which the density of the fluid does not change during flowing. Sorry. A fluid flow in which the density of the fluid does not change during fluid அப்படின்னா that is incompressible. ஸோ எந்த வித சேஞ்சுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ளோ ஆகும்போது அப்படின்னா அது வந்து incompressible fluidன்னு அர்த்தம். Next question. Pascal second is the unit of. So Pascal second எதோட யூனிட்? டைனமிக் விஸ்காசிட்டியோட யூனிட். Next question. Surface tension of water. Surface tension of water என்னவாகும்? உங்களுக்கு டெம்பரேச்சர் அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆக சர்ஃபேஸ் டென்ஷன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வைஸ் வர்சாவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆப்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ஆர் போட்டு. ஓகேங்களா. டைனமிக் விஸ்காசிட்டி தான் நமக்கு வந்து நார்மலாக யூனிட் ஆஃப் விஸ்காசிட்டி கேட்டால் நம்ம போடுறது. நியூட்டன் செகண்ட் per மீட்டர் ஸ்கொயர் ஆர் கேஜி per மீட்டர் செகண்ட்னு போடுவோம். அப்போ கேஜி per மீட்டர் செகண்ட் தான் இங்கே என்ன இருக்குது? கேஜி மீட்டர் per ஆர். ஓகே. ஆப்ஷன் சி. நான் கொலாய்டல் லிக்விட்ஸ் ஆர். ஸோ இதில் வந்து நான் கொலாய்டல் லிக்விட்ஸ்ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஐடியல் ஃப்ளூயிட். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஐடியல் ஃப்ளூயிட் வந்து ஒன்று எக்ஸிஸ்ட் இல்லை, பட் அதுதான் வந்து நம்ம வந்து நான் கொலாய்டல் சொல்லுவோம், இன்கம்ப்ரெசிபிள் சொல்லுவோம். ஓகேங்களா. which means it have zero viscosity. Next question. Which of the following is the ratio of absolute viscosity to mass density? So absolute viscosity to mass densityங்கிறது என்னது? கைனமெட்டிக் viscosity. So absolute viscosity என்னது? mu divided by rhoங்கிறது என்னது? nu. Okay. Next question. Compressibility is the reciprocal of. So compressibilityங்கிறது என்னது? bulk modulus ஓட reciprocal. Okay. So Cங்கிறது என்னது உங்களுக்கு? 1/k. Kங்கிறது bulk modulus. Okay. ஸோ இது உங்களுக்கு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் பயான்ஸ் அண்ட் ஃப்ளூட்டேஷன் பார்க்கலாம். First question. When a body is wholly or partially immersed in a fluid, it experiences an upthrust equal to the weight of the fluid displaced. This is known as. ஸோ அதுதான் என்ன பிரின்சிபல்னு சொல்லுவோம்? ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல். ஓகேங்களா. ஸோ ஒரு பாடி வந்து நமக்கு என்னது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஷிப் எல்லாம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒரு ஃபுல்லானாலும் சரி, இல்லை ஒரு மேலே வந்து கொஞ்சம் merge ஆகி இருக்கு ஃப்ளூயிடில் அப்படின்னா அந்த வாட்டரோட வெயிட்டை அந்த எக்யூப்மெண்ட் சொல்ல முடியாது, அந்த பாடியோட வெயிட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல். கொஞ்சம் பிளராக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லிக்விட் யூஸ்ட் இன் மேனோமீட்டர் ஷுட் ஹேவ். ஸோ லிக்விட் நம்ம மேனோமீட்டர் டியூப்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லிக்விட் வந்து எப்படி இருக்கணும்? டென்சிட்டி ஹை டென்சிட்டியாக இருக்கணும். அப்சல்யூட் ப்ரெஷர் இன் ஃப்ளோ சிஸ்டம். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது என்னது? நமக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை விட அதிகமாகவும் இருக்கலாம், குறையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம். தட் இஸ் அப்சல்யூட் ப்ரெஷர். ஆப்ஷன் சி. A barometer is used to measure. Barometerங்கிறது அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேரோமீட்டர். ஓகே. ஸோ இது வந்து மீன் சி லெவலில் நமக்கு அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 1.01 × 10⁵ பாஸ்கல் இருக்கும். ஆர் இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 bar ஆர் 10.3 meter head of or height of water or 76 centimeter height of mercury. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் மீன் சி லெவலில் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஆன்சர். Next question. The point at which the resultant pressure on an immersed surface is known as. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகே. ஸோ immersed surfaceல நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்? சென்டர் ஆஃப் ப்ரெஷர். Next question.
which of the following is correct? So இதில் வந்து absolute pressure is equal to gauge pressure and plus atmospheric pressure. Gauge pressure is equal to absolute pressure. Atmospheric pressure plus absolute pressure. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கரெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆப்ஷன் absolute pressure is equal to gauge pressure plus atmospheric pressure. Gauge pressureங்கிறது என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் டேட்டமில் இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ இது வந்து மேனோமீட்டர் யூஸ் பண்ணியோ இல்லை போர்டன் கேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ போர்டன் கேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நமக்கு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். இதே அப்சல்யூட் ப்ரெஷருங்கிறது அப்சல்யூட் ஜீரோ வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் வந்து அப்சல்யூட் ஜீரோ கம்ப்ளீட் வேக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அனரைடு பேரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுவாங்க. Next question. When a particle is suspended in water, two forces are acting on it. ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி அண்ட் பயோயன்ட் ஃபோர்ஸ். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து நம்ம வாட்டரில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கும் போது கிராவிட்டி அண்ட் பயோயன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். Next question. Archimedes' principle of buoyancy states that when a body is totally or partially immersed in fluid, it is buoyed up by a force which is equal to another weight of the fluid weight of the fluid displaced by the body. Archimedes' principle இப்போ தானே பார்த்தோம் அதுதான். ஸோ பாருங்கள் ஒரே கான்செப்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சாரி, இது ரொம்பவே பிளராக இருக்குது. சேம் கான்செப்ட் தான். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. Next question. Which of the following is used to measure the difference in pressures between two points in a pipe? ஒரு பைப்புக்கும் இல்லை ரெண்டு பைப்புக்கு இடையில உள்ள அந்த ப்ரெஷரோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் கேட்குறாங்க. தட் இஸ் டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர், ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஃப்ளூயிட் கைனமெட்டிக்ஸ். First one, a fluid flow in which the density of the fluid changes significantly during flowing is called. அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா compressible. ஓகேங்களா. ஸோ வந்து என்னது அந்த ஃப்ளூயிடோட டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, டியூரிங் ஃப்ளூயிட் அப்போ அப்படின்னா அது வந்து கம்ப்ரெசிபிளாக இருக்கிறதுனால தான் சேஞ்ச் ஆகுது. Next question. If the particles of fluid attain such velocity that vary from point to point in a magnitude and direction as well as from instant to instant. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மாறும்போதோ இல்லை ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது அதோட அந்த ஃப்ளூயிட் வந்து உங்களுக்கு வேரி ஆகுது, அந்த வெலாசிட்டி வந்து வேரி ஆகுதுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. Next question. The equation of continuity of flow is applicable when? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ வந்து ஒன் டைமென்ஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி வந்து அப்ளிகபிள். ஓகேங்களா, கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஸோ உங்களுக்கு இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து அதோட அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரிவிஷனுக்கு நீங்கள் அதுக்கு அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஸோ இந்த வீடியோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஃப்ளூயிட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், சாரி, which of the following is used to measure the discharge? ஸோ டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? வென்ச்சுரி மீட்டர். ஓகே. Which of the following device is not used to measure the rate of flow? ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ அதாவது டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்குறாங்க இந்த இடத்துல. ஸோ நமக்கு வென்ச்சர் மீட்டர், ஆரிஃபேஸ் மீட்டர், ரொட்டோமீட்டர் இது எல்லாமே டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவோம். பிட்டார் டியூப் வந்து டிஸ்சார்ஜ் மெஷர் பண்ண யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் யூஸ் டு மெஷர் தி அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோ வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஏரோப்ளைன் ஒர்க்ஸ் ஆன். ஸோ ஏரோப்ளைன் எந்த பிரின்சிபல் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் பிரின்சிபல். ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகுங்கிற பிரின்சிபல் எடுத்து தான் நமக்கு வந்து ஏரோப்ளைன் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், த பீசோமெட்ரிக் ஹெட் இன் அ ஸ்டேஷ்னரி அண்ட் ஸ்டேட்டிக் ஃப்ளூயிட். ஸோ அது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வந்து கான்ஸ்டண்ட்டாகவே தான் இருக்கும். ஆப்ஷன் டி. A liquid undergoing a rigid body rotation in a container is said to have. ஸோ என்னது அப்படின்னா
forced vertex motion. ரிஜிட் மோட் ரொட்டேஷன் இருக்குது ஒரு லிக்விடுக்கு கண்டெய்னருக்குள்ளேயே அப்படின்னா அது வந்து என்னது ஃபோர்ஸ்ட் ரொட்டேஷன் சொல்லுவோம். இதே வந்து உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம், ஸோ அது வந்து எக்ஸ்டர்னல் டாக் வந்து ஜீரோவாக வந்து பெர்னாலிக் ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்து ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன சொல்கிறது, ஃப்ளூயிட் வந்து மேபி ரொட்டேட் ஆகலாம், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமலே ரொட்டேட் ஆகலாம். அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரீ வர்டெக்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next question. To avoid vaporization, pipelines are laid over the ridge so that they are not more than என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.4 மீட்டருக்கு மேலே இருக்காது. அதாவது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனுக்கு 6.4 மீட்டருக்கு நமக்கு இல்லை அப்படின்னா நமக்கு வந்து வேப்பரைசேஷனுக்கு தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The head of water over the center of an orifice of diameter 20 mm is 1 meter. The actual discharge through the orifice கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இன்டெப்த்தாக ஸ்லோவாக நம்ம வந்து கண்டென்ட் எல்லாமே நம்மளோட பேச்சுலர் டீச் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு மராத்தான்ங்கிறதுனால ஸ்பீடப் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆரிஃபைஸ் ஆஃப் டயாமீட்டர் 20 mm இஸ் 1 மீட்டர். தி ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் வந்து என்னது 0.85 லிட்டர் பர் செகண்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கேட்டிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து டிஸ்சார்ஜோட ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு CD இன்ட்டு A இன்ட்டு √2GH. ஓகே, ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போது CD இஸ் ஈக்குவல் டு இங்கே Qவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.85 into 10 power minus 3 is equal to CD தெரியாது. A பார்த்தீங்கன்னா pi/4 20 சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ 0.02 ஸ்கொயர்டு இன்ட்டு உங்களுக்கு √2GH, ஸோ √2 இன்ட்டு 9.81 இன்ட்டு ஹைட் என்ன 1. ஸோ இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1 மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஆப்ஷன் B 0.61. Next question. The distance of vena contracta from the orifice is approximately எவ்வளோ இருக்கும் அப்படின்னா of the diameter of orifice இருக்கும். Next topic, turbulent and laminar flow. First question. For laminar flow between parallel plates separated by a distance 2h, head loss varies. ஸோ வந்து எவ்வளோ head loss vary ஆகுது? Inversely as h cube. இதோட ஃபார்முலா என்ன? ஸோ ஹெட் லாஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். HF is equal to 12 mu QL rho G 2h cube. ஓகே, அப்போ என்னது ஹெட் லாஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு h cube ஆகும். The eddy viscosity for turbulent flow is, so eddy viscosity ங்கிறது என்னது? It depends on flow. Next question. The flow profile of a fluid depends on, so flow profile ங்கிறது என்னது? ரெனால்ட்ஸ் நம்பரை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரெனால்ட்ஸ் நம்பர்ங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் model analysis. So the first question, the ratio of the inertia and viscous forces acting in any flow ignore other forces. அது வந்து என்னன்னு சொல்லுவோம், எந்த நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ இது வந்து ஃப்ளோர் நம்பர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேரியஸ் நம்பர் இருக்குது, நமக்கு அதை பார்க்கலாம். ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை விஸ்கஸ் ஃபோர்ஸ் அதை வந்து ரிலேட் பண்ணிடக்கூடியது. எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஏரோப்ளைன், சப்ரைன்ஸ், பைப் ஃப்ளோ. ஆயிலர் நம்பர் அப்படின்னா இனர்ஷியல் ஃபோர்ஸ் டிவைட் பை ப்ரெஷர் ஃபோர்ஸு, கேவிடேஷன் ப்ராப்ளம், வாட்டர் ஹேமர் ப்ராப்ளம், ஹை ப்ரெஷர் ஃப்ளோ, இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் மேக் நமக்கு வந்து இனர்ஷியல் டிவைடட் பை உங்களுக்கு என்னது ஆயிலர்ஸ் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோடைனமிக் டெஸ்டிங் ராக்கெட் மிசைல்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ராட் நம்பருங்கிறது நமக்கு என்னது இனர்ஷியல் டிவைட் பை கிராவிட்டி. ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோக்கு OCF ஸ்பில்வே ஓப்பன் ஷார்ட் ஃப்ளோ எல்லாத்துக்கும் தான் பண்ணுவோம். வெப்பர் நம்பருங்கிறது இனர்ஷியல் டிவைட் பை சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு பயாலஜிக்கலாக பிளட் அண்ட் ஆர்டரிஸ் பபிள்ஸ் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, next question. A flow is called hypersonic with the Mach number. So Mach number பார்த்தோம்ல, அந்த Mach number வந்து உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா less than 0.3 இருந்துச்சுன்னா அது வந்து low subsonic. ஸோ இங்கே காமிக்கிறேன், low subsonic.
0.3 to 0.8 இருந்துச்சுன்னா ஹை சப்சானிக், 0.8 to 1.2 இருந்துச்சுன்னா டிரான்சோனிக், 1.2 to 5 இருந்துச்சுன்னா சூப்பர்சானிக், 5 to 10 இருந்துச்சுன்னா ஹைப்பர்சோனிக், 10 to 25 இருந்துச்சுன்னா ஹை ஹைப்பர்சோனிக். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹைப்பர்சோனிக்காக இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும், இட் should be more than 6, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். ஸோ ஃப்ளோ த்ரூ பைப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், தி லாஸ் ஆஃப் ஹெட் இன் பைப் டியூ டு ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டேசி வேஸ்பேக் ஈக்குவேஷன். இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஹெட் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டாசி சீக்வென்ஸ் வந்து ஹெச்எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப்எல் வி ஸ்கொயர் டிவைடட் பை 2GD. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெனால்ட்ஸ் நம்பர். ஸோ வந்து ஒரு லேமினார் ஃப்ளோவாக இருக்கணும்னா ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து என்ன இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இந்த டேப்லேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து லெஸ் தென் 2000 இருந்துச்சுன்னா அது வந்து லேமினார் ஃப்ளோ, 2000 to 4000 இருந்துச்சுன்னா ட்ரான்சிஷனு, 4000 மேனேஜ்னா டர்புலண்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் மெயின். ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் சேனல் ஃப்ளோ டாப்பிக்கு. ஸோ இதில் 1 or 2 கொஸ்டின்ஸாக இருக்கும். அட் கிரிட்டிக்கல் ஃப்ளோ கண்டிஷன் இன் ரெக்டாங்குலர் சேனல் த வேல்யூ ஆஃப் ஃப்ராட் நம்பர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ராட் நம்பருக்கும் இதே மாதிரி ஒரு டேப்லேஷன் உண்டு. கிரிட்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது y is equal to yc-ஆக இருக்கும், வெலாசிட்டி வந்து ஈஸியாக இருக்கும், ஃப்ராட் நம்பர் வந்து ஈக்குவல் டு 1-ஆக இருக்கும். சப் கிரிட்டிக்கல்னா லெஸ் தென் 1, இதுனா கிரேட்டர் தென் 1. நெக்ஸ்ட்டு த டிஸ்சார்ஜ் த்ரூ எ ட்ரெபிசாய்டல் சேனல் இஸ் மேக்ஸிமம். ஸோ எப்போ அப்படின்னா உங்களுக்கு half of top width is equal to 1 of sloping side. ஸோ ட்ரெபிசாய்டல் சேனல் இருக்குல்ல, அந்த ட்ரெபிசாய்டல் சேனல் தான் என்னது half of the top width-ஓட half and then 1 sloping sides. இதான் வந்து என்னது உங்களுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் மிஷின் டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் இஸ் ரிலீவ்டு பை எப்போ அப்படின்னா நம்ம வாட்டர் ஹேமர் ப்ரெஷர் வந்து எப்படி ரிலீவ் பண்ணலாம் அப்படின்னா சர்ச் டேங்க் யூஸ் பண்ணி ரிலீவ் பண்ணலாம். ஸோ இமேஜ் பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த சர்ச் டேங்க் இது எல்லாமே. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is a high head turbine? ஸோ ஹை ஹெட் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெல்டன் வீல் டர்பைன். ஓகேங்களா, ஸோ நமக்கு பெல்டன் வீல் டர்பைன்லேயே வந்து சிங்கிள் ஜெட்டு, மல்டிபிள் ஜெட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃப்ரான்சிஸ் டர்பைன் இருக்குது, கப்லான் அண்ட் ப்ராப்பலர் டர்பைன் இருக்குது. இது எல்லாமே வந்து ஜெனரலாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஹை ஹெட்டுக்கும் லோ ஃப்ளோக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பெல்டன் டர்பைன். நெக்ஸ்ட் ஃப்ரான்சிஸ் டர்பைன் பற்றி கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஃப்ரான்சிஸ் டர்பைன் நமக்கு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ரான்சிஸ் யூஸ் பண்ணுவோம், ஹைனா என்னது பெல்டான் யூஸ் பண்ணுவோம். காமன்லி யூஸ்டு ஹேண்ட் பம்ப் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்ட் பம்ப்ஸ் வந்து என்னதுன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்பு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ரிவைஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ், அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா பேசிக் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஹைட்ரோஸ்டாட்டிக் பேலன்ஸ் ரொட்டேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் இந்த கைனமெட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ஹைட்ராலிக் மிஷின்ஸும் பார்த்துக்கோங்க, அதில் இருந்து கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க, ஐ வில் ரிப்ளை டு யூ ஆல். ஸோ பினாக்கிள் பேட்ச் வந்து April 16th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பேட்ச் வந்து லான்ச் பண்ணியாச்சு. அது ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். 1 year வேலிடிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் அதை கேட்டுக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.